கிறிஸ்தவத்தினுடைய ஒரு நம்பிக்கை என்ன என்பது என்று சொல்லி பார்ப்போமானால், மறுவாழ்வு நமக்கு என்ன இருக்குங்க, உண்டு. இதுதான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை மீண்டும் ஒரு முறை நாம் சந்திக்க போகிறோம், அல்லது ஆண்டவரோடு வாழ போகிறோம். நமக்கு மரணம் என்பது ஒரு பிரிவு அல்ல, அது புதிய வாழ்க்கையினுடைய துவக்கம் என்கிற ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறவர் தான் கிறிஸ்தவர்கள். நம்ம அதற்காக யோவான் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். யோவான் 6:39. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றிலும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என் பிதாவினுடைய திட்டமாய் இருக்கிறது. அப்ப பிதாவினுடைய திட்டத்தின்படியாக குமாரன் செயல்படுகிறார் என்று சொன்னால், எதை செயல்படுத்துகிறார் என்று சொன்னால், நம்மளை உயிர்த்தெழுப்ப பண்ணுவது. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாசம். ஒரு கிறிஸ்துவனுடைய விசுவாசம். எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருக்கு, எங்களுக்கு இயேசுநாதர்னு ஒரு கடவுள் இருக்கு. அப்படி அல்ல. எல்லாருக்கும் ஒரு தெய்வம் இருக்கிறாங்க, அது மாதிரியே எங்களுக்கும் ஒரு தெய்வம் இருக்கு, நாங்களும் பண்டிகை கொண்டாடுவோம். அப்படி அல்ல. இந்த தெய்வத்தினுடைய நிலைப்பாடு முழுவதுமாக நம்முடைய ஆத்துமா சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நாம் சரீரப்பிரகமாக அநேகர் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய தேவனை ஆவிக்குரிய வகையில நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நாம் இந்த நாட்களில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம அப்படியே மொட்டையா நம்ம வாசிச்சிடறோம். உயிர்த்தெழுதானா? ஆமா, உயிர்த்தெழுதல். ஆனா வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ரோமர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்கள் வரை வாசியுங்கள். செய்யாதபடிக்கு ஒழித்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், யாருங்க பழைய மனுஷனே? நம்முடைய மாமிசத்தினுடைய கிரியைகள். என்னுடைய பழைய வாழ்க்கையில நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா? நான் எவ்வளவு முரட்டுத்தனமா இருந்தேன் தெரியுமா? நான் எவ்வளவு கோபக்காரன் தெரியுமா? நான் எவ்வளவு அந்தஸ்து உள்ளவன் தெரியுமா? இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட நாம் பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறாங்க? நம்ம கிறிஸ்துவை போல மரித்தோமானால் நாமும் அவரை போல என்ன பண்ணலாங்க? சிலுவையில் அடிக்க வேண்டியதில்லை. பாவத்தை சிலுவையில் அடிக்கணும். ஆமென். அவர் எப்படி நம்முடைய பாவத்தை சிலுவையில் அடித்தாரோ, அதே போல நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணுங்க? சிலுவையில அடித்து நாம் என்ன பண்ண? அவரோடு கூட மரிக்க ஆயத்தமாகிறோம். அப்படின்னா பாவத்திற்கு மரிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக வர வேண்டும். அப்போ அப்படி மரிக்கிறவர்கள் உயிர் தெழும்புவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த உயிர்த்தெழுதலை வேதத்திலே நிறைய இடங்களில பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல சில காரியங்கள் வித்தியாசமா இருக்கிறது. வித்தியாசம் அல்ல, ஒரு ஒழுங்கின்படியாக இருக்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த ஒழுங்கை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். இது ஒரு பிரசங்கமா இல்லாமல் இது ஒரு லெசன் அல்லது ஒரு பாடமாக கூட இது இருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் அல்லது விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம வாசிக்கலாங்க. 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 21லிருந்து 22 வசனங்கள் வரை. என் தேவனாகிய கர்த்தாவே வரப்பண்ணும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எங்கே எலியா ஒரு பிள்ளை மரித்து போனது. அந்த பிள்ளை மேற்காக இவன் என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையை உயிர் தெழும்பி விட்டான். ஆமென். அப்ப அந்த பிள்ளை உயிர் தெழுந்துருச்சாங்க. எலியா ஒரு பிள்ளையை உயிர் தெழுந்துட்டாரு. சரி, அடுத்த காரியம் 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில்
அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனுடைய பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளிலே பட்ட மாத்திரத்திலே அந்த மனுஷன் உயிரடைந்து போனானாம். எலிசாவினுடைய மரித்து அவனுடைய உலர்ந்த எலும்புகள் மேல் போடப்பட்ட ஒரு மரித்த மனிதனுடைய உடல் உயிர் தெழும்பியது. அல்லேலூயா. இது எலிசாவின் மூலமாக நடந்த அற்புதங்கள். யோவான் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 43 44 வசனங்கள் வரை. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். கட்டப்பட்டிருந்த, சரி அதை விட்டுருங்க. அப்ப லாசருவை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? உயிர் தெழ பண்ணினார். மரித்து 4 நாள் ஆயிற்று. நாருமே என்று சொன்ன நாரி போன மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்பினார். அல்லேலூயா. இயேசு ஒருத்தர் உயிர் தெழுப்பிட்டார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 40 41 வசனங்கள் வரை. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி திரும்பி தப்பித்தாலே எழுந்திரு என்றால் என்ன சொல்றாங்க? தப்பித்தாலே எழுந்திரு என்னாங்க. அப்பொழுது அவள் திறந்து உட்கார்ந்தாள். இப்ப பேதுரு ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாருங்க? இப்ப அவரு ஒருத்தரை உயிர் தெழுப்ப பண்ணிட்டாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 20வது அதிகாரம் 9 12 வசனங்கள் வரை. ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால சாய்ந்து கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான். இறங்கி போய் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள் என்றான். இப்ப பாருங்க, இப்ப இவரு பவுல் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருங்க? உயிரோடு. ஆமா, இப்ப இதெல்லாம் உயிர்த்தெழுதலா இல்லையா? ஆமா, ஆமென். ஆமா, ஆனா இந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக மரணம் உண்டா இல்லையா? உயிரோட இருக்க மனுஷன் தான் செத்து போயிட்டான். திரும்பி அவனை உயிரோட எழுப்பியாச்சு. ஆனா அவனுக்கு என்ன உண்டுங்க? அதுல தப்பிக்கவே முடியாது. திரும்பி மரணம் உண்டு. அந்த நேரத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஆனால் அதற்கப்புறம் ஒரு நாள் அவர்களுக்கு மரணம் நிச்சயமாக இருக்கிறது. இத கொஞ்சம் விளங்கிக்கங்க. ஏன்னா பின்னாடி வருகிற காரியங்கள் கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால இதை கொஞ்சம் விளங்கிக்கங்க. சரி, ஆதியாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமல் பட போனான். இப்போ இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்படியே போயிட்டாரு. இவருக்கு உயிர் தெழுதலையும் காணோம், மரணத்தையும் காணோம். ஆமென். அது காணோம். 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அப்ப ஏனோக்கும் தேவனோடு கூட போயிட்டாரு. எலியாவும் என்ன பண்ணிட்டாருங்க? அவங்களுக்கு சரீரம் என்னாச்சுன்னு என்ன செய்யலங்க, தெரியல. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, வேறு சில வசனங்களை நமக்குள்ள என்ன செய்யறாங்க, நம்ம கொண்டு வர முயற்சிக்கிறோம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 3 வாசியுங்கள். 2 சாட்சிகளும் ஒரு 3.5 வருட காலங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அதிகாரம் கொடுப்பேன். இப்ப இவங்க யார சொல்லுவாங்க? வெளிப்படுத்தல 2 பேர் வர்றாங்க. மகா உபத்திரவ காலங்கள் வரப்போகிறது. அந்த நாட்களிலே 2 தீர்க்கதரிசிகள் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பெரும்பாலானவர்கள் யோசிக்கிற ஒரு காரியம் இந்த காணாமல் போன ஏனோக்கும் எலியாவும் தான் அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அல்லது யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆமே, நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க முழுவதுமா ஒரு வாட்டி பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் என்ன, இதெல்லாம் புதுசு புதுசா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு தெரியும், படிச்சிருந்தா நமக்கு விளங்கி இருக்கும். சரி, அதையும் அப்படியே வச்சுக்கிங்க. மார்க் எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 2 to 4 வசனங்கள் வரை. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அழைத்து தனியே கூட்டு கொண்டு போய் மறுரூபமானார். அப்போ மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக. இப்போ பாருங்க, இந்த இடத்துல யார் பேசிட்டு இருக்காங்க? மோசேயும் எலியாவும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப ஏனோக்கு இங்க என்ன செய்யலங்க இல்ல. இத நல்லா கவனிச்சுக்கங்க. ஏன் இந்த மோசேயும் எலியாவும் மறுரூபமனைக்கு வந்தாங்க? வாசிக்கலாம். லூக்கா எழுதின புத்தகம் 11வது அதிகாரம் 29வது வசனம். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் கொடுக்கப்படவில்லை. 16:29ங்களா? வாசிங்க வாசிங்க. இல்லையேமா, மோசையும் தீர்க்கதரிசியும் நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. இப்ப யார் இருக்காங்கன்னு சொன்னாங்க? மோசேயும் தீர்க்கதரிசியும். இப்ப ஏன் இந்த வார்த்தை வருதுன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த வேதத்துல புதிய ஏற்பாட்டிலே மோசையும் தீர்க்கதரிசியும் என்று சொன்னால் மோசே நியாய பிரமாணத்திற்கு சாட்சியாக இருக்கிறார். ஆமே. தீர்க்கதரிசிகளுக்கு சாட்சியாக எலியா இருக்கிறார். இததான் வேதத்துல பொழுதுன்னு என்ன பண்றாங்க? மோசே இருக்கிறார், என்ன சொல்றாங்க? ஆமா, எலியா இருக்கிறார், அல்லது நியாய பிரமாணங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது என்று சொல்கிறது இந்த காரியம்தான். அப்போ மறுரூப மலையிலே 3 நபர்கள் காணப்பட்டார்கள். ஒருவர் நியாய பிரமாணத்திற்கு சாட்சியாக இருக்கிற மோசே, தீர்க்கதரிசிகளுக்கு சாட்சியாக இருக்கிற எலியா, புதிய ஏற்பாட்டுக்கு சாட்சியாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே ஏனோக்கு இல்லை. ஆகவே இந்த ஏனோக்கு என்ன ஆனாருங்கிறது நமக்கு தெரியாது. வேதத்துல அதுக்கப்புறம் ஒன்னும் விளக்கம் இல்லை. நம்ம புதுசா எதையாவது என்ன செஞ்சிட வேண்டாம், பைபிள் எழுத ஆமா வேண்டாம். அது வந்தவர் 3 தீர்க்கதரிசியில ஒருத்தர் ஏனோக்கு தான், நம்ம எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஏனென்று சொன்னால் சாட்சியராய் வருகிறவர்கள் மோசேயும் எலியாவும் தான் வருவார்களே தவிர, மறுரூபமாக உடன்படிக்கையினுடைய அடையாளங்கள் அவர்களான தவிர அவங்க தான் சொல்ல முடியுமே தவிர ஏனோக்கு அங்க சொல்ல முடியாது. இது வேதத்தினுடைய காரியங்கள். ஆகவே நம்ம இதை நல்லா புரிஞ்சிருந்தோம்னா இதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். சரி, இன்னொன்னு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 21 to 26 வசனங்கள் வரை. 1 கொரிந்தியர் 15. மனுஷனால் மரணம் உண்டான. யாரால மரணம் உண்டானுச்சு? எந்த மனுஷனாலே? ஆதாமாலே மரணம் உண்டானது. மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டான. எந்த மனுஷனால்? இயேசு கிறிஸ்துவினாலே. அப்ப முதல் மனுஷனுடைய மரணம் வந்துச்சு. இன்னொரு பிந்திய ஆதாமுடைய மூலமாக நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டானது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? அப்போ பாவத்திலே ஆதாம் மரித்தது போல எல்லாரும் மரித்தாலும் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல எல்லாரும் என்ன செய்வார்கள்? உயிர்த்தெழ போகிறார்கள். அப்ப நீங்கள் என்ன பண்ண போறாங்க? உயிர்த்தெழ போகிறோம். அது எப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். வாசிங்க பிரதர். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இங்கதான் கொஞ்சம் பிரச்சனை. இன்னங்க அவனவன், அது என்ன வரிசை? புரியுதா? அவனவன் தன் வரிசையின்படியாக. நம்மளாம் லைன் கட்டியா நிக்கிறோம். யாரு முன்னாடி யாரு பின்னாடி இல்லை.
இல்ல. சொல்றேன், அதுதான் நம்ம தியானிக்க போகிற வசனங்கள். வாசிக்கலாம் தம்பி. முதற் பலனானவர் கிறிஸ்து, முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக போடும்படி, எல்லா சத்துரையும் முடிக்கிற போறாரு. கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். கடைசியில பரிகரிக்க போற சத்துரு எதுங்க? மரணம். எது உண்டானதோ அது என்ன பண்ணணும்? பரிகரிக்கப்பட வேண்டும். அது முற்றிலுமாக எடுக்கப்பட வேண்டும். மரணம் எடுக்கப்பட வேண்டுமானால் உயிர்த்தெழுதலுடைய நிச்சயம் நமக்குள்ள என்ன இருக்கணுங்க? மரணம் நமக்கு இல்லை. சரீரத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஆத்ம மரணம் நமக்கு இல்ல. அதுதான் நமக்கு பிரச்சனை. ஏன்னா ஆதாமுக்கே சரீர மரணம் என்ன பண்ணுதுங்க? ஆத்ம மரணத்தை பத்தி அவன் பார்க்கல, சரீர மரணத்தை பத்தி பார்க்கல. ஆண்டவர் சொன்னா இந்த பழத்தை சாப்பிட்டா சாவேன்னு சொன்னாரு. அவன் சாப்பிட்டு பார்த்து ஒண்ணும் சாகவே இல்லையாங்கிறான். இது சரீர மரணத்தை சொல்லல, ஆத்ம மரணத்தை பத்தி தான் சொல்லுது. ஆத்ம மரணம் என்கிறது தேவனோடு கூட இருக்கிற ஒரு உறவு அற்று போகிற காரியம் தான் மரணம். அதுதான் ஆத்ம மரணம் என்பது. அந்த மரணத்தை ஆண்டவர் ஜெயித்து ஆண்டவரோட உறவு கொள்ளும்படியாக அப்பா பிதாவே என்று அழைக்கப்பட புத்திர சுவிகாரம் மாத்திரமல்ல, மணவாட்டி என்கிற ஒரு உயிர்த்தெழுதின் அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த உயிர்த்தெழுதினுடைய வரிசை என்ன? 1 2 3 இருக்குதானா? ஆமா இருக்குது. அது எப்படிங்க? இந்த முதல்ல ஒரு உயிர்த்தெழுதல் சொன்னோம் இல்லையா? ஒரு எல்லாரும் உயிர்த்தெழுந்தாங்க. இது வராது. ஏன்னா திரும்பி அவங்க சாக போற, செத்துடுவாங்க. திரும்பி அவங்களுக்கு மரணம் உண்டு. அதனால அதை நீங்க யோசிக்க வேண்டாம். அது உயிர்த்தெழுந்தாலும் திரும்பவும் அவர்கள் மரணத்திற்காக தான் வைக்கப்பட்டிருந்தார்கள். அது வல்ல. இப்பொழுது நாம் தியானிக்கிற காரியங்கள் உயிர்த்தெழுதலுடைய வரிசையினுடைய காரியங்கள். அப்ப முதலாவது ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, கடைசி ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அது வரிசையின் காரியமாக இருக்கிறது. அப்ப முதல்ல நம்ம வாசிக்க வேண்டிய காரியம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழும்பு, நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். அப்ப முதல் உயிர்த்தெழுதல் யாருடையது? இயேசுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முத உயிர்த்தெழுதல் யாருட இருந்துச்சுன்னு சொன்னா இயேசு கிட்ட தான் இருந்துச்சு. ஆமென், ஆமென். சத்தம் பத்த. ஆமென். ஏன் என்று சொன்ன உயிர்த்தெழுதல் அது கூட சொல்ல மாட்டேங்கிறா. அங்க போய் வெளில போய் நல்லா சொல்லிடுவா ஹாப்பி ஈஸ்டர். சரி, அது இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணாங்க? எப்படி ஒரு மரணம் மனிதனுக்குள்ளே வந்ததோ அதே போல பிந்தின ஆதாமின் மூலமாக உயிர்த்தெழுதல் முதலாவது வந்தது. அந்த உயிர்த்தெழுதல் யார் மூலமாய் வந்தது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. அப்போ உயிர்த்தெழுதலுடைய முதல் படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப இவரு தான் மணவாளன். ஆமென். இவர் தான் மணவாளன். அப்படியே கொண்டு போவோம். இரண்டாவது ஒரு கருத்தை பார்க்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 27வது அதிகாரம் 52 இருந்து 53 வசனங்கள் வரை. கல்லறைகளும் திறந்தது. அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைகளை விட்டு புறப்பட்டு கல்லறையிலிருந்து புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இது புரியுதுங்களா? இதை படிச்சிருக்கீங்களா யாராவது இந்த வசனம் பகுதியை? எப்போ இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தாரோ மரித்தவர்களும் சில பட்டணங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க? ஆமா, பார்த்திருக்கிறாங்க. இவர்கள் யார் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஏன் என்று சொன்னால் இயேசுநாதர் வர்றதுக்கு முன்னாடி மரிச்சவங்க தான் இவங்கெல்லாம். இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒரு சிலர் காணப்பட்டார்கள். இது எப்படி காணப்பட்டது தெரியல. ஏன்னா சில வசனங்கள் நமக்கு என்ன செய்யாதுங்க, கருகலானதா இருக்கும். இது எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுக்கணும்னு சொன்னா தப்பு தான் உரிமை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. ஆக காணப்பட்டார்கள். ஆமா, காணப்பட்டாங்க. இது பைபிள் சொன்னதுனால இது உண்மை. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது அவரோடு கூட ஒரு சில பரிசுத்தவான்கள் நகரத்திலே காணப்பட்டார்கள். இது இரண்டாவதான உயிர்த்தெழுதல். ஆமென். முதல்ல இயேசு கிறிஸ்து, இரண்டாவது பழைய பரிசுத்தவான்கள் ஒரு சிலர், எல்லாருமே இல்ல, ஒரு சிலர் காணப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவதான உயிர்த்தெழுதல். மூன்றாவது 1 தெசலோனிக்கர் எழுதின புத்தகம்
4வது அதிகாரம் 16 17 வசனங்கள் வரை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக எடுத்துக் கொள்ளப்படுவோம். இப்ப இந்த மூன்றும் நிறைவேறியதா இருந்ததுன்னா 2 மட்டும்தான் நிறைவேறி இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய முதலாவது உயிர்த்தெழுதல், அவருடைய உயிர்த்தெழுதல் வரிசை 1 முடிஞ்சிருச்சு. 2வது அதோட கூடவே வந்தது. 2வது காரிய உயிர்த்தெழுதல் முடிந்து விட்டது. இந்த 3வது உயிர்த்தெழுதல் இன்னும் என்ன செய்யலங்க? நடக்குதா நடக்கலையா? ஏன் நடக்கல? நாம இங்கதானே இருக்கிறோம். நம்ம இருக்கிறவர்கள் அவர் வரணும்ல. வந்தாதான் நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்ம போனாதான் அது வரும். ஆமே, நாம் மகிமைப்படுவதாக. அப்போ உயிரோட இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். கல்லறையில் இருக்கிறவர்களும் கர்த்தருக்குள் மரித்தவர்களும் உயிரோடு எழும்ப போகிறார்கள். அல்லேலூயா. இது 3வது வரிசை. புரியுதுங்களா? 1 இயேசு கிறிஸ்து, 2வது அவரோடு கூட இருந்ததான பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், 3வதாக அடுத்த வரிசையில வர்ற ஆள் யாருன்னா நீங்களும் நானும் தேவனுடைய வருகையில, ரகசிய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுகிற நீங்களும் நானும் உயிர்த்தெழுதலுடைய 3வது வரிசையிலே நாம் வரப்போகிறோம். அல்லேலூயா. நம்ம யாருங்க இப்ப? மனவாளி. நாம ஏன்னா பர்ஃபெக்டா இருக்கிறோம், அதனாலதான் உடனே நம்ம எடுத்துட்டோம். ஏன் அதுக்கு பின்னாடி எப்படி இருக்கேன்னா அதுக்கப்புறமெல்லாம் கொஞ்சம் 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 ஓட்ட உடசெல்லாம் இருக்குது. அதை டிங்கர் பண்ணி தான் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாருங்க, கொஞ்சம் அந்த இடத்துக்கு சேர்த்து இருக்கிறாரு. அதனால அவங்களுக்கு 2வது நிலைக்கு வந்துட்டோம். அப்ப நமக்கு தோழிகளாகவும் தோழர்களாகவும் இருக்கிற மாதிரி நிலைமை தான் வருத ஒழிய அவர்கள் மனவாட்டிகளாக அவர்கள் வர முடியவில்லை. காரணம், நாம தான் கற்புள்ள கனிகையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் நடக்கிறபடினாலே அந்த 3வது வரிசையின்படியாக ரகசிய வருகையை நாம் எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. சரி, 4வது ஒரு காரியம், இந்த 3வது வரிசையில எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு இங்கே யார் இருக்க மாட்டார்? யார் இருக்க மாட்டா? நாம இருக்க மாட்டோம். வேற யார் இருக்க மாட்டா? என்னமா? வேற யார் இருக்க மாட்டார்? என்னமா? ஆண்டவர் இருக்க மாட்டாரா? ஆவியானவர் இருக்க மாட்டாரு. கிரியை செய்யறது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு? இருக்க மாட்டார். அப்ப இங்க இருக்கிறவங்க யாருங்க? கைவிடப்பட்டவர்கள். அப்ப ஆண்டவரை அற்ற, ஆண்டவர் இல்லாத ஒரு ஜனங்கள் தான் அந்த இடத்துல என்ன செய்வாங்க? அந்த இடத்துல இருக்க போறாங்க. வேதம் சொல்கிறது, கைவிடப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுகை வரப்போகிறது. அந்த ஆளுகை 7 வருட காலங்கள் இந்த உலகத்தை அந்தி கிறிஸ்து ஆளுவான். அந்த அந்தி கிறிஸ்து யாரு? ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிர்மறையானவர்கள். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், இந்த இவருன்னு சொன்னாங்க, சில பேர் போப்ப சொல்லுவாங்க, சில பேர் கொஞ்ச நாள் மோடியை சொன்னாங்க, சில பேர் இந்த பாபிலோன்ல பாபிலோன்லாம் இடிக்கும்போது ஒருத்தர் தூக்கு மாட்டி விட்டாங்களே. சரி சரி, அவர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை கொலை பண்ணிட்டாங்க. சரி, அவரா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்படி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இவரு தான் அந்தி கிறிஸ்துவோ, அவர் தான் அந்தி கிறிஸ்துவோ. அது அந்தி கிறிஸ்து யாருன்னே தெரியாது. கிறிஸ்துவுக்கு எதிர்மறையானவர்கள், அவ்வளவுதான். யாராவது இருந்துட்டு போட்டாங்க, அவங்க தான் இதை ஆள போறாங்க. யாருக்காவது பிரச்சனை இருக்குங்களா? நமக்கு தேவையே இல்லை. யாராவது ஆண்டுட்டு போறாங்க, நமக்கு என்ன? நம்ம இங்க இருக்க போறது இல்ல, நம்ம வேற இடத்துக்கு போறோம். நம்ம ப்ராப்ளம் வேற, அவங்க ப்ராப்ளம் வேற. சரி, 7 வருஷம் இங்க வச்சாச்சு. இந்த 7 வருஷம் இருக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் கிறிஸ்தவத்தை தேடின ஜனங்கள் பார்ப்பாங்க, ஓய் நாம கைவிடப்பட்ட நிலையில இருக்கோம் என்று சொல்லி ஒரு உபத்திரவங்கள் இங்கே வரப்போகிறது. நாட்டுல உபத்திரவம் வந்தோடனே அவன் யூதர்கள் பார்ப்பாங்க, இது பொதுவான உபத்திரவம் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே 3.5 வருட காலங்கள் உபத்திரவங்கள் நடக்க போகிறது. முதல் 3.5 வருடங்கள் உபத்திரவம் மட்டும்தான். அந்த உபத்திரவ காலத்துல முத்திரை போடணும் இல்லைங்களா? நீங்க இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சு நீங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்தி கிறிஸ்து கட்டளையிடுவான்.
இப்போ ஒரு சில கிறிஸ்தவங்க முடிச்சுக்குவாங்க இல்லைங்களா? எல்லாரும் கிறிஸ்தவம் இல்ல, கைவிடப்பட்ட கிறிஸ்தவங்க இருக்காங்கல்ல, இவங்க முடிச்சுட்டு ஐயோ முதல்லயே நம்ம கோயில் சேர்ந்திருக்கலாம் விட்டுட்டோமே சொல்லி வைராக்கியமாய் ஒரு சிலர் நிற்பார்கள். எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் நிற்பாங்க. அந்த 3.5 வருடங்கள் ஒரு சிலராய் இருந்து அவர்கள் இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். இவன்கிட்ட இருந்து சாகரத்தை காட்டிலும் ஆண்டவருக்கு நான் மரிக்கிறது நல்லது என்று சொல்லி மரித்துதான் உயிர் தள்ள வேண்டி இருக்கணும். அப்ப மரணத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு நிலை வரப்போகிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 9 to 11 வசனங்கள் வரை. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்து நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் மேல் பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று திருப்பி ஒரு வாட்டி 9 வாசிங்க. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் நாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய தங்களுடைய உபத்திரவத்து காலத்துல கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை கண்டேன். இவங்க தாங்க ரத்த சாட்சியா மறிக்க போறாங்க. கைவிடப்பட்டாச்சு. இனி கைவிடப்பட்டாச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. நாம இந்த உலகத்துல நிக்கிறோமேன்னு சொல்லி இனி இந்த அந்திகிறிஸ்து வாழ்க்கையில வாழவே முடியாது என்கிற சொல்லி நான் ஆண்டவருக்குன்னு வைராக்கியமா செத்தாலும் சாகிறேன்னு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த களத்துல நிற்கும் பொழுது அவர்கள் மரிக்க போகிறார்கள். அந்த மரித்தவர்கள் எத்தனாவது வசனத்துல 4வது வரிசையில எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். முதல் 3.5 வருட காலங்களிலே இவர்கள் மணவாட்டியினுடைய தோழிகளாக வருவார்கள். அப்படிதான் ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 4வது மரணம் கொஞ்சம் கஷ்டமான மரணம். உபத்திரவத்துல ஆண்டவருக்கு நின்று செத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவரும் அவங்களை என்ன பண்ணிட்டாரு, உயிர் தலை வச்சு கொண்டு போயிட்டாரு. 3ஆம் வானத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். எப்படி நம்மளோட போனோமோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வர்றாரு. சரி, அடுத்த ஒரு 3.5 வருடங்கள் மகா உபத்திரவ காலம் வரப்போகிறது. முதல்ல சாதாரண உபத்திரம், அப்புறம் என்னங்க ஸ்பெஷல் மகா உபத்திரம் வரப்போகுது. அந்த மகா உபத்திரம் யாருக்கு வரும் என்று சொன்னால் யூதர்களுக்காக வரப்போகிறது. ஏனென்று சொன்னால் நான் உங்களோடு கூட வந்தேனே அறியலையான்னு சொல்லி அப்பதான் என்ன பண்ணாங்க, அந்த 2 சாட்சிகள் போய் என்ன பண்ண போறாங்க, அந்த எருசலேம் வீதிகளிலே போய் தங்களை சாட்சிகளாக அறிவிக்க போகிறார்கள். அப்படி அறிவிக்கும் பொழுது அந்த 2 சாட்சிகள் கொல்லப்படுவார்கள். அதன் மூலமாய் என்ன பண்ணுவாங்க, அந்த யூதர்களே சிலர் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களும் மரித்து அவர்களும் கொண்டு போகப்படுவார்கள். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 3 நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களில் இப்ப ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து எத்தனை பேர் போட்டிருக்காங்க. அப்படி கோத்திரத்துல இருந்து கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்குன்னு வைராக்கியமா செத்தவங்க சேர்த்துட்டாங்க. இன்னும் கூட வசனம் வாசிக்கலாம். 11வது அதிகாரம் 3 வாசிங்க. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்துக் கொண்டிருக்கிறவர்களால் 1260 நாள் அளவு. இங்கேயும் ஒரு வருஷம் சொல்லிருக்காது, 3.5 வருஷ காலங்கள். இங்கேயும் அவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த சொன்னதை கேட்டுதான் இவர்கள் அப்ப யார் சொன்னது சாட்சி? 2 பேர் யாரு? எலியாவும் மோசையும். இப்ப அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், ஆகா இவங்க தான் தீர்க்க தரிசனம் நியாயப்பிரமாணம் கொடுத்த, இவங்க தான் தீர்க்க தரிசனம் கொடுத்தது, இவங்க சொல்லி நாம கேட்காம போனோமே அப்படின்னு அப்ப உணர்வு அடைஞ்சு அவர்கள் உபத்திரவத்திலே மரித்து உயிர் தர போகிறார்கள். இது 5வது வரிசையாக காணப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மணவாளனுடைய தோழர்களாக வருவார்கள் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர் கூறுகிறார்கள். தோழர்னா கூட சேர்ந்து என்ன பண்றாங்க, கூட போறதுக்கான ஆளுங்கிற மாதிரி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த யூதர்கள் இப்படி இன்னைக்கும் வரையிலும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியா என்று யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அந்த நாட்கள்ல தான் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு யூதர்கள் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்கன்னா
இருக்கிறாங்க. அவர் மெசையானிக் கிறிஸ்டியன்ஸ் பேரு, புரியுதுங்களா? அவங்க வந்து மெஸ்ஸியாவுடைய கிறிஸ்தவர்கள், மெசையானிக் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்களும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் வைராக்கியமான யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. அப்போ இது 5ஆவதானே, ரைட்டா? வார்த்தை யாரையாவது எழுதி வச்சிங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ராத்திரி 11 மணிக்கு ஒரு சந்தேகத்தை ராத்திரி 11 மணிக்கு நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு அவரை எழுப்பி அவர்கிட்ட இருந்தெல்லாம் சில காரியங்கள்லாம் கேட்டுக்கிட்டு தான் செஞ்சிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருந்தா நல்லது. சரி, 5வது முடிந்து போனது. 6ஆவதான வரிசையில யார் வருவார்கள் என்று சொன்னால், உலகத்திலே இருக்கிற நீதிமான்களாய் இருக்கிறவர்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, இவர்கள் எந்த விதமான மத சார்ந்தவர்கள் அல்ல, எல்லா மதத்தினரும் நீதிமான்கள் இருக்கிறார்கள். ஆமென். நல்ல செய்யணும் சில பேர் இருக்காங்களா? கிறிஸ்தவம் மட்டும்தான் நல்லது செய்யறாங்களா? நம்ம கிறிஸ்தவம் மட்டும்தான் உண்மையா பேசுவாங்களா? கிறிஸ்தவம் மட்டும்தான் இரக்கம் செய்வாங்களா? புரியுதா இல்லைங்களாங்க? அன்பு செலுத்துறது நிறைய பேர் இருக்கிறாங்க, இரக்கம் பாராட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு ஏழைகளுக்கு உதவுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா மதத்திலும் இருக்காங்க. இஸ்லாமியரா இருக்கலாம், இந்து மார்க்கத்தில் இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஜைனரா இருக்கலாம், பௌத்தங்களா இருக்கலாம், அல்லது சீக்கியமா இருக்கலாம். எந்த வகையில இருந்தாலும் அவர்கள் நீதிமான்களா இருக்கிறார்களே, அவர்களும் மரித்து அந்த 6வது உயிர்த்தெழிலே அவர்கள் வருவார்கள். வாசிக்கலாம். மத்தேயு 25:45 46. அவர்களுக்கு பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள். அப்ப நித்திய ஜீவன் அடையும்படிக்கு நீதிமான்கள் போவார்கள். அப்ப கிறிஸ்தவத்தில் மட்டும் நீதிமான்கள் இல்ல, எல்லா இடத்திலும் இருக்கிற நீதிமான்கள். அப்ப அவர்களுடைய மரணத்துக்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அவர்கள் 6வது நிலையிலே அவர்கள் வந்து என்ன செய்வாங்க? அந்த உயிர்த்தெழுதலிலே கலந்து கொள்ள போகிறார்கள். அப்போ கடைசி என்னைக்குமே 7 என்பது பரிபூரணம். 6 உயிர்த்தெழுதலை பார்த்துட்டோம். 7வது ஒருத்தர் உயிர்த்தெழுதல் உண்டுன்னா, ஆமாங்க உண்டு. அது எங்கெங்க இருக்கு? வாசித்து பார்க்கலாமா? யோவான் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 28 இருந்து 29 வசனங்கள் வரை. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியிலே இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார். அப்ப கடைசியான 7வது ஒரு எழுப்புதல் எப்ப ஒரு உயிர்த்தெழுதல் ஒண்ணா, எல்லாரும் எழுப்பி விட்டாரு. அவன் நன்மை செஞ்சவனும் எழுப்பி விட்டாரு, தீமை செஞ்சவனும் எழுப்பி விட போறாரு. நன்மை செய்தவன் ஜீவனுக்காகவும் தீமை செய்தவன் ஆக்கினைக்காகவும் கடைசி உயிர்த்தெழுதல் நடக்க போகிறது. ஆமென். இப்ப முதல் உயிர்த்தெழுதல் யாருடையது? 2வது உயிர்த்தெழுதல் யாருடையது? பழைய ஏற்பாடு பரிசுத்தவான். 3வது உயிர்த்தெழுதல் சத்தம் கம்மியா வருது. ஏன் ஒரு பொருள் என்ன? ஆமா, இது என்னுடையதுன்றோம் இல்லங்க. ரோட்ல ஒரு பேக்கை வச்சுட்டோங்க, யாராவது எடுத்துட்டு போறோம், யார் ஏன் பேக் சொல்றோம் இல்லங்க. இப்ப இது உயிர்த்தெழுதல் மட்டும் இது ஏன் என்னதுன்னு சொல்ல மாட்டேங்குது. ஆமாமா, என்னுடையது. 3வது எழுப்புதல் நம்முடையது. 4வது உபத்திரவ காலத்தின் இரத்த சாட்சிகள். அடுத்து மகா உபத்திரத்தின் கால இரத்த சாட்சிகள். அடுத்து எல்லாரும் எழுப்பி விடுற 7 வரல பாத்தீங்கன்னா எல்லாரும் எழுப்பி விடுற. இதாங்க உயிர்த்தெழுதல் வரிசை. முதல் உயிர்த்தெழுதல் மணவாளன், கடைசி உயிர்த்தெழுதல் நியாயத்தீர்ப்பு. அப்ப அப்படியே ப்ராப்பரா வந்துட்டு இருக்கு. 1வதும் 2வதும் உயிர்த்தெழுதல் நடந்து விட்டது. 3வது உயிர்த்தெழுதல் நம் மூலமாக அடுத்த நிலைக்கு நம்ம போறோம். அதுக்கப்புறம் இருக்கலாம் உபத்திரவம், மகா உபத்திரவம், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம போயிட்டோமா, நம்ம மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம்
22வது அதிகாரம் 11 இருந்து வாசிக்க கேட்கலாம். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அப்ப நமக்கு என்னங்க பிரச்சனை? ஏங்க அவெல்லாம் நல்ல வசதி வாய்ப்போட இருக்கிறாங்க, அவன் அப்படியே இருக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இன்னும் அநியாயம் செய்யட்டும். அக்கிரமமா செய்யறாங்க, நல்லாதாயா இருக்கிறான். அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எப்ப யாரு என்ன வேணாலும் பண்ணுங்க, நீ நீதி செய்யறியா நீதி செஞ்சுக்கோ, பரிசுத்தமா இருக்க பரிசுத்தமா இருக்க, அநீதியா இருக்க அவன் செஞ்சுட்டு போறான், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவன் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப நமக்கு பலன் எங்க இருந்துங்க வரப்போகிறது. அந்த சீக்கிரம் 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 சொல்லிட்டே இருக்கிறாரு. நாம என்ன பண்ணிட்டோங்க, 2000 போச்சு, திடீர்னு ஒருத்தன் சொல்றான் இல்லங்க இந்த ஆகஸ்ட் மாசம் வந்துட்டு போறாரு, ஏதோ இவருக்கு சொல்லிட்டு போன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் வசனம், எபிரேயர் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின இந்த கடைசி நாட்களில் என்னங்க கடைசி நாட்கள் யார்? குமாரன். அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததுனால என்ன சொல்றாங்க? அப்ப அதுவே கடைசி நாடு. அவரு போய் இப்ப எத்தனை நாள் ஆச்சு? 24 வருஷம் ஆச்சு. எப்ப அவரு போய் 2024 வச்சு கடைசி ஆகுது. அப்ப நம்ம எங்க இருக்கிறாங்க? ரொம்ப பார்டர்ல நிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆகவே யாரு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஆண்டவரே நான் நீதி செய்கிறேன், ஆண்டவரே நான் பரிசுத்தமாகிறேன். நீங்க சீக்கிரம், நிறைய இடத்துல பார்த்தா சீக்கிரம் சீக்கிரம் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அந்த சீக்கிரமாய் வருகிறவர் என்னை அழைத்து போங்க ஆண்டவர். தலையில காட்டி நம்ம ஜெபம் பண்ணுமா. யாரும் பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் வரிசையில நாங்கள் உமக்கு பிரியமான மனவாட்டியாக நாங்கள் உயிர்த்தெழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய ஜெபம் பண்ணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.